சம்மந்தி, சம்மந்தி. என்ன சம்மந்தி அம்மா குரல் மாதிரி கேக்குது? வாங்க சம்மந்தி, வாங்க. முதல்ல வாங்க. என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வரேன். சீக்கிரம் வாங்க, சம்மந்தி வந்திருக்காங்க. வாங்க சம்மந்தி, வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க அத்தை, வாங்க மாமா. சம்மந்தி, முதல் பத்திரிக்கைய உங்களுக்கு தான் வைக்கணும்னு வந்திருக்கோம். 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. இந்தாங்க. இந்தாங்க. உங்க கையால இந்த முதல் பத்திரிக்கையை வாங்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் ஒன்னாயிட்ட மாதிரி இருக்கு. அது உண்மைதான் சம்மந்தி. சம்மந்தி, சரி பத்திரிக்கையை பாருங்க. இதோ பாக்குறேன். எங்க இது பிடிங்க. அம்மா, என்ன வர்ஷினி, பத்திரிக்கை வந்தா பிரிச்சு பாக்கணும்ல? அம்மா இருமா, பத்திரிக்கை எங்க போகுது அத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல அத்தைக்கு மாமாக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாவது குடு. ஐயோ, சந்தோஷத்துல நான் மறந்தே போயிட்டேன். சம்மந்தி என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சம்மந்தி. நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இசை, என்ன சும்மா நிக்கிற? போய் டீ போடு போ. இதோ கொண்டு வரேன். வேண்டாம் இசை, வேண்டாங்க. இன்னும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. நிறைய டீ குடிக்க வேண்டியதா இருக்கும். எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும் இல்லையா? சந்தோஷம் சம்மந்தி, நாங்க கூட பத்திரிக்கை கொடுக்கற வேலையை ஆரம்பிக்கணும். நீங்க எங்க சம்மந்தி அப்படின்னு தெரிஞ்சா இந்த ஊர்ல எல்லாரும் அப்படியே வாயை பொளக்க போறாங்க. மத்தவங்க என்ன வேணாலும் நினைக்கட்டும் சம்மந்தி, அத பத்தி நமக்கு என்ன? நம்ம வேலையை நாம பாப்போம். நீங்க கரெக்டா சொன்னீங்க சம்மந்தி. சரிங்க, பத்திரிக்கை நிறைய இடத்துல கொடுக்கணும். நாங்க வரோம். சரி, வாங்க. வரோம். போலாமா? ஏய் அக்கா, நீ வா வா. பாத்தீங்களா, அந்த பத்திரிக்கைய பிரிச்சு கூட பாக்க விடாம என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு வர்றா. தனியா போய் பாக்கணும்னு ஆசைப்படுறா போல இருக்கு.